கண்ணு தெரியாதவங்கள பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு எப்பவுமே கவனமா கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சத்தத்தை வச்சும் அந்த குச்சிய வச்சும் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ப அவங்க எடுத்து வைப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களா இருக்கட்டும், நம்ம நண்பர்கள்னு நினைச்சு பழகிற ஒரு சிலர் நம்மளுக்கு பின்னாடி போடுற தீமையான திட்டங்களா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி கண்ணு தெரியாதவங்க அந்த குச்சியை வச்சும் அவங்கள சுத்தி வர சத்தத்தை வச்சும் கண்ணுச்சு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேவனை பிடித்து கொண்டு அவரோட சத்தத்தை கவனமா கேட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு தெரியாத போராட்டங்களையும் நம்ம தாண்டி வந்துடலாம். வேதத்துல பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறாருன்னு இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஆமாங்க, நம்ம போற இடத்துல யார் யாரு எப்படி என்ன மென்டாலிட்டியோட நம்ம கூட பழகுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சுட்டு பின்னாடி போய் தீமையான திட்டம் போடுறாங்களா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவன் நம்ம கூட இருக்காரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான மனுஷங்களா இருந்தாலும், சத்ரு எவ்வளவு பெரிய தீமையான திட்டத்தை நம்மளுக்கு விரோதமா கொண்டு வந்தாலும் அது வாய்க்காம போகும். ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கும் போது வெற்றி நமக்கு தான். தேவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாரு. அதனால இந்த நாள்ல நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லா பயத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறார். தேவன் உங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். அதனால தேவனை பற்றி கொள்ளுங்க, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி நடங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The blind people will always have a stick in their hand, and they will always observe the sound around them and take each step with the help of the stick and with the help of the sound that they hear around them. Likewise, in our life, we cannot see many things that are happening around us and behind us. For example, we don't know the spiritual battle that's going behind us. We don't know who is planning evil things against us. Sometimes it will be someone very close to us that we least expect that they will hurt us. So to overcome situation like this, you have to hold on to our Lord like the blind people hold on to the stick, and you should listen to the voice of our Lord and obey his words and walk by his guidance. Like the blind people, observe the sound around them and they will take their next step. Likewise, in our life, if we hold on to our Lord and if we take our each step by his guidance, he will always be with us and he will protect us from all harm and he will bless us. Look what the Bible says in Joshua chapter 1 verse 9. Have I not commanded you to be strong and courageous? Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God is with you wherever you go. Yes, our Lord is with us wherever we go. So no matter what kind of situation we are in, or no matter who is against us, when our Lord is with us, the victory is ours. So don't be afraid of any situation or people that who is standing against you, because our God is with you and the victory belongs to you. So hold on to our Lord, hear his voice and walk by his will and walk by his guidance and live a blessed life. God bless you all. Have a blessed day.